நடிகர் சங்கி தற்கூரி விஜய் வந்து அதாவது அவங்க இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட கட்சி ஆரம்பித்து இது 3ஆம் ஆண்டு தொடக்கமாக விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்தாப்புல இல்லை, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்கல்ல, அது 3ஆவது வருஷம். அதை பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி அந்த 3ஆவது வருஷம் தொடக்கத்துக்கு அவர் காரில், அதாவது மயிலுந்தில் வராரு. பின்னாடி இந்த பொதுச் செயலாளர்னு சொல்லி இந்த குச்சியானது பின்னாடி ஓடியாராப்புல. என்னம்மா அந்த வாக்கிங் போகும்போது, நடைப்பயிற்சி போகும்போது நாய்க்குட்டியெல்லாம் பின்னாடியே வரும்ல கூப்பிட்டோம்னா, அது பொதுச் செயலாளர் ஒரு கட்சியில் நீ ஒரு கட்சின்னு வச்சுருக்க, அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்காப்புல. அது வந்தாப்புலே அதை மறைச்சி அந்த காரில் ஏற்றிட்டு வர விட்டு தானே. அது ஒரு 10-20 தற்கூரி ஓடியாருது, அவரோட அந்த பொதுச் செயலாளர்ன்ற தற்கூரியும் ஓடியாராப்புல. இது எப்படி இப்படிலாம்னா என்னென்னா, அவர் பெரிய ஏதோ ஒரு நாட்டில் இருந்து இந்த மன்னர்கள் காலத்தில் கூட இப்படிலாம் இருந்திருக்குமான்றது தெரியலை. இப்படி இருந்துட்டு கேட்குறப்ப விஜய் வெளியே வர மாட்டுறாருன்னா, விஜய் நாங்கள் தான் எல்லோரும், நாங்கள் அவங்க ரசிகர்கள் ஃபுல்லாக அந்த மாவட்ட செயலர் எல்லாருமே விஜய் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் தற்கூரியில் எல்லாருமே கெஜெட்டில் வந்து உங்கள் பேரை மாற்றிக்கிங்க. இந்த சுரேஷு, கரேஷு, தினேஷ் அப்படின்னு சொல்லி மாதிரி ஏதாவது பேர்கள் இருக்குல்ல பற்றியலா, அதுகளப்பெல்லாம் மாற்றிட்டு விஜய், நடிகர் விஜய், சங்கி விஜய் அப்படின்ற மாதிரி தற்கூரி விஜய் அப்படின்றது. தற்கூரி விஜய்னால் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் தற்கூரி விஜய்னு கூட உங்கள் பேர்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா விஜய்னு கூப்பிட்டா நாங்கள் வந்துடுவோம். அவர் சொல்கிறாரு, முதலமைச்சர் வந்து கனவுல வந்து உசுப்பி கேட்டாருன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது உசுப்பி யாருக்கு ஓட்டு போடுன்னு கேட்டார்னா விசில். அதுக்கு அந்த லூசுகள் விசில் அடிக்குது தற்கூரிகள் இவங்க. ஐயோ, தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியா கூட இந்த புரட்சியாளர்கள்லாம் அரசியலில் இருந்திருக்காங்க. ஆனால் இப்படி வந்து ஒரு தற்கூரிகள் வந்து நம்ம இதுக்கு இத்தனையே நடிகர்களோ கட்சி ஆரம்பிச்சிருக்கா வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு தற்கூரி நடிகர் இந்த இதுக்கு கட்சி ஆரம்பித்ததை நம்ம பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. வேறு மாநிலங்களில் நடந்திருக்கலாம், அந்த சங்கிகள் ஆள்ற மாநிலங்களில் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட கூட்டம் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கத்து வேதனையாக இருக்குது. அது பார்க்குற போது சிரிப்பாக இருந்தாலும் கூட மனதளவில் இப்படிப்பட்டவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. கேட்டால் நல்லா விஜய் நல்லா ஆடுவார்னு கடைசியில் ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, அதுக்கு நான் ஆடவான்னு கேட்டுட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு விஜய் ஆடுறன்னு அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு. இது என்ன கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த இன்றைக்கி அந்த பட்ஜெட்டில் வந்து இந்தியாவோட இதில் நிதி அறிக்கையில் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த இதுவுமே செய்யலை. தமிழ்நாடுன்ற பேரே கூட இல்லை. அதை பற்றி ஏதாச்சும் இன்றைக்கி உள்ள இதுகளில் பேசியிருப்பாரா? எதை பற்றியும் பேச மாட்டார். அவர் தான் பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டார். வேணால் பத்திரிக்கையாளர் போய் அவர் வீட்டில் போய் சந்தித்து வேணும்னா புகைப்படம் எடுத்துக்கிட்டு அவர் இப்படி சொன்னார், மானை தேனை பொன்மானை இதெல்லாம் போட்டுக்கிற சொன்னார் அப்படின்ற மாதிரி இவங்களாம் ஒரு வசனத்தில் சொல்லி வேணுமா போட்டுக்கிறலாம். இவர் வேறு எதுவும் கேட்க முடியாது. அது எனக்கு இந்த பனையூர் கட்சின்னு வச்சுக்கலாம். அந்த நிகழ்ச்சி அது இறந்தாலும் பனையூருக்கு தான் வரணும், எதுக்காக இருந்தாலும் பனையூர். ஏன்னா புயல் வந்த டயத்துலேயே அப்படி தானே வந்து நிவாரணம் வாங்குறதுக்கு கூட அங்கே வந்து வாங்கிட்டு போங்கன்னு தானே சொன்னார். இது என்ன எப்படிப்பட்ட மனநிலையில் இல்லை, இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்காங்கல்ல, அதுகளில் இருக்கிற ஆளுகள்லாம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கூமுட்டைகள். அதை தான் இப்படிப்பட்ட கூமுட்டைகள்லாம் இருக்குது கட்சியை ஆரம்பித்து. இதுக்கு பின்னாடி போய் இந்த ரசிகர்னு மனப்பான்மையில் எடுத்துன்னு என்ன சொன்னாலும் கத்துறாங்க, என்ன சொன்னாலும் வச்சு அடிக்கிறாங்க. அவங்க அப்படியே எப்படி சொல்கிறது, முழு சந்திரமுயா மாறின மாதிரி விஜய் முதலமைச்சராகவே மாறிட்டார். நம்ம செங்கோட்டையில் அந்த கொடியேற்றுறேன், ஐயோ அப்பா 10ல் ஆரம்பித்தாங்க, 10, 10, 20, 30, 40, இப்போ 60, 70% போயிட்டாங்க, 100%. அது இன்றைக்கி சொல்லிட்டாங்களே, அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவார்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீ அடுத்து எடப்பாடி பழனிசாமி, சீமான், நீ இருக்க அனைத்து கட்சி எந்தெந்த கட்சிகள் இருக்கோ, அண்ணன் திருமாவளவன் எல்லாருமே எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க வேணும் கட்சி வேணுமா நடத்துவாங்க, ஆனால் ஓட்டு விஜய்க்கு தான், விசிலுக்கு தான் போடுவாங்க. இப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கட்சி ஆரம்பிச்சு. ஐயோ, இது வேற்று மாநிலத்திலேருந்து பார்க்குறவே என்னடா தமிழ்நாட்டுக்குள்ளே அறிவு சார்ந்த ஆளுகளாக இருப்பாங்க தானே நம்ம நினைப்போம். இப்படி லூஸுகள்லாம் கட்சி ஆரம்பிக்க இந்த லூஸுக்கு முன்னாடி போய் கத்துறாங்கன்னா, ஐயோ அப்பா, இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் மொத்த லூஸும் அங்கே தாங்க இருக்குது உள்ள. அது பெரிய விஷயந்தான். அந்த லூஸுகளுக்குள்ளே போயிட்டு கடி வாங்காமல் வெளியே வர்றது பெரிய விஷயம். ஆனால் அந்த விஜய் பேய் பிடிச்சிருக்க மாதிரி இதுகளுக்கு வந்து விஜய்னு பிடிச்சிருக்கோல, விஜயை மாத்திரம் தாக்காதுங்க அவளை, கடிக்காதுங்க அவளை. மற்ற ஆளுங்க யார் சின்ன குழந்தைய கூட போனால் கூட மிதித்து கொண்டுருதுங்க. நம்ம கரூரில் பார்த்தோம்ல, எனக்கு கீழே பச்சை பிள்ளை கிடக்கு, கீழே வயசான கிடக்கணும்னு தெரியாமல் அந்த விஜய்ன்ற முகம்தான் அதுகளுக்கு தெரியணும். அப்படின்ற போது ஏறி மிதித்து
கொண்டுருச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது அதை பற்றி நினைக்கும் போது ரொம்ப வேதனை. ஆனால் அதெல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து விஜய்க்கு பின்னாடி போய் இன்னமும் திரிகிறாங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப மனசு தான் இருக்குது. இதுக்கு இந்த 2 மாதம் தான், 2 மாதத்தில் முடிவரை வந்துடும். 2026 இந்த பிறந்துருச்சு, ஜனவரி வந்து முடிஞ்சு பிப்ரவரி ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்ற மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் மேலே அவங்களுக்கு முடிவரை கட்டிடுவாங்க. அதுக்கு அங்கிட்டு அவர் வாட்டுக்கு அப்புறம் வீட்டை விட்டு சும்மா ஏற மாட்டார், பத்திரிக்கை சிந்திக்க மாட்டார், அதோட வரைய மாட்டார். விஜய் எங்கே இருக்காருன்றது அப்புறம் அவங்க ரசிகர்களே தேடித்தே பிடிக்கணும், அதை பார்க்கத்தான் போகிறோம்.